வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றிணையில 267வது பாட்டு பார்க்க போறோம். நெய்தல் திணை பாடல். இங்க வரைவு கடாயது அந்த துறையில வருது. இல்லைன்னா சிறைப்புறமாக சொல்லியது. அவங்க இப்போ காணலம் துறைக்கு வர்றதே கிடையாது. முன்னாடி அங்கதான் பார்த்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் அங்கதான் சந்திப்பாங்க. களவு காலத்துல பார்த்துப்பாங்க. இப்ப வேலைகள் எதுவும் இல்லாததுனால எச்சரிக்கப்பட்டு விட்டாள் அவள். காணலம் துறைக்கு வர்றதில்ல. மத்தியானம் விளையாட கூட அங்க வர்றதுக்கு பிடிக்கல. ஏன்னா அவனை பார்த்த இடங்கள்ல இப்ப அவன் இல்லாத போது பாக்குறது அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப வேதனை தரதா இருக்கிறதுனால அவங்க வர்றதும் கிடையாது. இப்ப ஆனா திடீர்னு ஒரு நாள் வராங்க. வந்த உடனே அங்க இந்த மீன்களை கொத்தி தின்னக்கூடிய பறவைகளுடைய ஒலி, அந்த பறவைகளுடைய சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒலி தலைவனுடைய தேரினுடைய மணி ஓசையை போல கேட்கிறதே அப்படின்னு நினைக்கும் போதே அவன் அங்க வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. அது தேர் வரல, அவங்களை சந்திக்க வரதா அவன் இல்ல. இவங்க இங்க காணத்துறைக்கு வந்திருக்காங்கன்னா அவனுக்கு தெரியாது. ஆனால் இந்த பறவைகளின் ஒலி தேரின் ஒலியை போல இருக்கிறதே அப்படின்னு நினைக்கும் போதே அவன் வந்துட்டானா நேரடியா அவளை பாக்குறதுக்கு வந்துட்டான். அப்ப அதாவது நீ விரைவில் வரைவு திருமணம் செய்து கொண்டால்தான் இப்படி பார்ப்பதெல்லாம் இனிமேல் நடக்கும். அதனால எங்களுடைய வருத்தமும் குறையும், திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கு. அந்த வருத்தத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர சொல்லக்கூடிய ஒரு பாடல். இந்த வர்ணனையும் ரொம்ப அழகா இருக்கு. நொச்சி மா அரும்பு அன்ன கண்ண எக்கர் நெண்டின் இருங்கிளை தொழுதி இலங்கு எயிற்று ஏர் இன் நகை மகளிர் உணங்கு திணை துளவும் கை போல் ஞாழல் மணம் கமழ் நறுவி வரிக்கும் துறைவன். இது அவனுடைய கடற்கரை சோலையினுடைய வர்ணனை. இது வரைக்கும் ரொம்ப அழகான வர்ணனை. தன்னோடு மணம் கமழ் நறுவி விரிக்கும் துறைவன் தன்னோடு புணர்த்த இன்னமர் காணல் தனியே வருதல் நனி புலம்பு உடைத்து என வாரேன்மன் யான் வந்தனன் தெய்ய சிறுநா ஒன்மணி தெள்ளிசை கடுப்ப இனமீன் ஆர்க்கை ஈண்டு புல் ஒலிக்குரல் இவை மகன் என்னா அளவை வயமான் தோன்றல் வந்து நின்றனே. அது ஒரு மேபி இது ஒரு கற்பனையா கூட இருக்கலாம். அந்த பறவைகளுடைய ஓசை தேரனுடைய மணியை ஓசையை போல கேட்கிறது அவன்தானோ அப்படின்னு நினைக்கும் போதே நின்னுட்டானே அப்படின்னு சொல்வது அவன் வரைவுக்காக நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்றத மறைமுகமாக சிறைப்புறமாக அது சொல்கிறது. முதல்ல இருக்கக்கூடிய 5 வரி அந்த துறையை பற்றிய வர்ணனை, ரொம்ப அழகான வர்ணனை. நொச்சி மா அரும்பு அன்ன, நொச்சியினுடைய நன்றாக மலர்ந்த அந்த மலரினுடைய அந்த அளவு கண்களை உடைய நண்டினுடைய கண்களுக்கு ஓமையாக நொச்சி பூவ சொல்றாரு. நொச்சி மா அரும்பு அன்ன கண்ண, நொச்சியை போல, நொச்சியினுடைய அரும்பை போல அழகான கண்களை உடைய நண்டுகள். எக்கர் நெண்டின் இருங்கிளை தொழுதி, அந்த மணல் மேடுகள், எக்கர்னா மணல் மேடு, மணல் மேடுகளில் திரியக்கூடிய நண்டினுடைய தொழுதி. தொழுதினா இங்க கூட்டம், நண்டு கூட்டமா இருக்கும் இல்லையா, நிறைய இருக்கும் பாக்குறதுக்கு. கடற்கரையில பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அந்த தொழுதி. அது அந்த மணல்ல அப்படியே ஓடுது. நண்டு அங்கங்க ஓடும்போது அதனுடைய கால் அந்த கொடுக்கு அதெல்லாம் பட்டு மணல்ல வரிகள் உண்டாகின்றன. அது எப்படி இருக்கு அந்த வரி பார்ப்பதற்கு அப்படின்னா, அழகான புன்சிரிப்பை உடைய அந்த மகளிர் திணை உணவு அவர்கள் அப்படியே தொழவுவாங்க இல்லையா. அதை நாமளுமே பண்ணிருப்போம். வீட்டுல ஏதாவது அரிசிக்கோ அல்லது பயரோ காய வச்சோ, திணைகளோ காய வச்சோம்னா கையால் அப்படியே அதை இப்படி இப்படி ரவுண்ட் பண்ணி விடுவாங்க, பரத்தி விடுவாங்க. அப்ப அதுல ஒரு கோடு வரும். இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த நண்டனுடைய தொழுதி இந்த மணல் மேடுகள்ல நடப்பது எப்படி இருக்கு அப்படின்னா, அழகான புன்சிரிப்பை உடைய இழை அணிந்த மகளிர் திணை உணக்கும் போது அதுல எப்படி அந்த திணைகளை இப்படி பறத்தும் போது இதுல வரக்கூடிய வரிகளை போல நண்டு உண்டாக்கிய வரிகள் இந்த மணல் மேட்டின் மேல் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அழகான துறைமுகத்தை சேர்ந்தவன் அவன். இந்த துறைவனுடைய ஊர் அது. மணம் கமழ் நறுவி வரிக்கும் துறைவன், அதாவது ஞாழல் மலர்கள் அங்கே உதிர்ந்து இருக்கின்றன. அந்த ஞாழல் மலர்கள் மேல நண்டுகள் அப்படியே ஓடி வரும்போது அந்த வரி வரியா வரக்கூடிய அந்த கோடுகள் திணை உணக்கும் போது ஏற்படக்கூடிய வரிகளைப் போல இருக்கின்றன. தன்னோடு புணர்த்த இன்னமன் காணல், அமர் காணல், இனிமையுடையதாக இருந்த காணலம் சோலை. ஏன் இனிமையுடையதா இருந்தது அப்படின்னா, அவனோடு சேர்ந்திருக்கின்ற பொழுதுகள் அங்கே நடந்தது. அதனால இப்ப திரும்பி வரும்போது அவன் இல்லை இல்லையா, இங்க வருவாங்கன்னு அவனுக்கு தெரியாது. அப்ப அவன் இல்லாத போது தனியா அந்த இடத்துக்கு பார்த்தா அது அவ்வளவு துயரம் தரக்கூடிய இடமாக இருக்கிறது. இது நமக்கும் நிறைய எல்லாருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
ஏதோ நம்ம எல்லாரோட பழகி இருந்த இடத்த தனியா போய் பார்க்கும்போது ஒரு சோகம் மனதுல தோன்றுவது. தன்னோடு புணர்த்த இன்னமர்காணல் தனியே வருதல் நனி புலம்பு உடைத்து. நனி புலம்பு உடைத்து அந்த காணலம் சோலைக்கு தனியே வருவது, புலம்புன தனிமை, தனிமையை மிகுவிப்பதாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால வாரேன் மண், நான் வருவதே இல்லை, வாரேன் மண் வந்தனன் தெய்ய. ஆனால் இப்பொழுது வந்து பார்க்கும் பொழுது சிறுநா ஒன்மணி தெள்ளிசை கடுப்ப, சிறிய நாவுகளை உடைய மணிகள், அந்த தேரில பூட்டப்பட்டிருக்கக்கூடிய மணிகள் சிறிய நாவை உடைய மணிகள். அந்த மணிகள் ஒலிப்பதை போல மீனை கவருவதற்காக வரக்கூடிய பறவைகளுடைய ஒலி அந்த தேரினுடைய மணி ஒலியை போல கேட்கிறதே அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே இவை மகன் என்ன அளவை, ஒருவேளை அவனுடைய தேறுகிறதான் வருகிறதோ என்று சொல்லும் அளவிலேயே அவன் முன்னாடி வந்து நின்றுட்டா. இப்போ இது வந்து சிறைப்புறமா சொல்றது, அதாவது இப்படிலாம் நாங்க நினைச்சுப்போம் அப்படின்னு. அப்போ இதே போல நீ உடனடியாக வந்து அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தோழி இத சொல்றான். இப்படி வருகிறான் போல இருக்கிறதே என்று சொல்லும் பொழுதே அவன் நேரில் வந்து நிற்கிறானே ஏதோ அப்படின்னும் போது இதே போல நீ வந்து எங்களை வரைவு பேசி மனம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றா. கபிலருடைய பாடல், பெரும்பாலும் கபிலர் வந்து குறிஞ்சி திணை பாடல்கள் தான் எழுதியிருக்கிறதா நம்ம படிச்சிருக்கோம். இது வந்து நெய்தல் திணை பாடல். பாட்டை ஒரு தடவை பார்த்துடலாம், ரொம்ப அழகான பாட்டு. நொச்சிமா அரும்பன்ன கண்ண எக்கர் நெண்டின் இருங்கிளை தொழுதி இலங்கு எயிற்று ஏர் இன்னகை மகளிர் உணங்கு திணை துழவும் கை போல ஞாழல் மணம் கமழ் நறுவி வரிக்கும் துறைவன் தன்னோடு புணர்த்த இன்னமர் காணல் தனியே வருதல் நனிப்புலம்பு உடைத்து என வாரேன் மஞ்ஞான் வந்தனன் தெய்ய சிறுநா ஒன்மணி தெள்ளிசை கடுப்ப இனமீன் ஆர்க்கை ஈண்டு புல் ஒலி குரல் இவை மகன் என்னா அளவை வயமான் தோன்றல் வந்து நின்றனே. இதோ அப்படி சொல்லும் போதே அவன் வந்து இதோ நின்று விட்டானே அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி, அடுத்த பாட்டு குறிஞ்சி திணை. வெறி பாடிய காமக்கண்ணியார் பாடிய பாடல். இங்க வந்து தலைமகற்கு சொல்லியதுதான் இந்த பாடல். அன்னை வந்து வெறியாட்டு நிகழ்த்த போகிறாள். அதாவது இவளுடைய உடல்ல சில மாறுபாடுகள் வந்து விட்டன. அன்னை வந்து வெறியாட்டு நிகழ்த்த போகிறாள். அப்ப வேலன் வந்து இந்த வீட்டு முற்றத்துல மணல் பரப்பி அந்த வீட்டு முற்றத்துல வந்து வேலன் வெறியாடி சில குறிகளை சொல்லுவான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவான். அவன் எப்படி உண்மையை சொல்ல போறது இல்லை, ஏன்னா அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா கூப்பிட்டு கேக்குறாங்க, அதனால அவன் வாயில வந்ததை சொல்ல போறான். அப்போ நம்ம ஒண்ணு பண்ணலாமா, தோழி வந்து தலைவி கிட்ட கேட்கிறான். அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாமே, அவன்கிட்ட கேட்கலாம், இந்த வேலன் கிட்ட கேட்கலாம். இந்த தலைவன் ஏன், நாங்க எவ்வளவு அன்புடையவர்களாக இருக்கிறோம், இந்த தலைவனுக்கு ஏன் எங்க மேல இவ்வளவு அன்பே இல்லை அப்படிங்கறத கேட்கலாமா அவன் கிட்ட, குறி சொல்றவன்ட்ட அப்படின்னு சொல்றான். எவ்வளவு ஒரு கிண்டல் இல்லையா? இல்ல, அதுதான் இந்த பாடல். ரொம்ப அழகான பாட்டு. சூருடை நனந்தலை சுனை நீர் மல்க மால் பெயல் தலைய மண்ணெடும் குன்றத்து கருங்கார் குறிஞ்சி மதனில் வான்பூ ஓவு கண்டன்ன இல்வரை இழைத்த நாறுகொள் பிரசம் ஊறு நாடற்கு காதல் செய்தவும் காதல அண்மை யாதனிற் கொல்லோ தோழி வினவுகம் பெய்மணல் முற்றம் கடிகொண்டு மெய்மலி கழங்கின் வேலர் தந்தை. பெய்மணல் முற்றம் கடிகொண்டு, வீட்டு வாசல்ல மணல் பரப்பி அந்த முற்றத்தில் அமர்ந்து கொண்டு வேலனை அழைத்து அன்னை வெறியாட்டு நிகழ்த்துவாள். மெய்மலி கழங்கின் வேழர் தந்தை, கழங்குகள் எல்லாம் கொடுத்து பல்வேறு விதமான பலிகளை எல்லாம் கொடுத்து வேலனை அழைத்து வெறியாட்டும் போது நம்ம அந்த வேலன் கிட்ட கேட்கலாமா, என்ன கேட்கலாம்? காதல் செய்தவும், நாங்க எவ்வளவு அவன் மேல் அன்பு வைத்திருக்கிறோம். காதல் செய்தவும் காதல அண்மை, ஆனா அவனுக்கே எங்க மேல துளி கூட அன்போ கருணையோ பாசமோ இல்லவே இல்லையே. அவனுக்கே எங்க மேல காதலே இல்லை. எங்களுக்கு மட்டும் அவன் மேல அவ்வளவு காதல் இருக்கு, அவனுக்கே எங்க மேல இல்ல. யாதனில் கொல்லோ, அதுக்கு என்ன காரணம்? தோழி வினவுவோம். நம்ம அதை கேட்கலாமா? அன்னை வேற ஏதாவது கேட்பா, ஏன் அவளுடைய உடல் மாறுபாடு வந்து கொண்டிருக்கிறது, ஏன் அவள் மெலிந்து கொண்டே போகிறாள், என்ன காரணம் அப்படின்னு அன்னை கேட்பா. ஆனா நாம வேலன் கிட்ட கேட்கலாம். யூஸ்வலா அப்படி கேட்கிற வழக்கம் இல்ல, ஆனா நம்ம வேலன் கிட்ட நம்ம இதை கேட்கலாம். எங்களுக்கு அவன் மேல் இருக்கிற காதல் அளவுக்கு அவனுக்கு ஏன் எங்கள் மேல் காதல் இல்லை அப்படின்னு கேட்போம். கேட்கலாமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வர்ணனை எல்லாம் அந்த ஊரினுடைய வீடுகள் அமைந்திருக்கக்கூடிய வர்ணனை. சூருடை நனந்தலை சுனை நீர் மல்க. சூர் என்றால் வருத்துகின்ற தெய்வம். அந்த சூர் என்று அச்சம் செய்யக்கூடிய, சூர்னா அச்சம் செய்யக்கூடிய உயர்ந்த மலை
இந்த உறைந்த மலையில சுனை நீர் இருக்கிறது. நனந்தலை சுனை நீர் மல்க மால் பெயல் தலைய மண்ணெடும் குன்றத்து. மிகப்பெரிய நெடிய குன்றம். அந்த குன்றத்துல மேகங்கள் மழை பெய்ததன் காரணமாக சுனை நீர் ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த அப்படி சுனை நீர் இருக்கக்கூடிய மழை பெய்து வளம் செய்த அதுல கரிய காம்புகளை உடைய குறிஞ்சி மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. இப்ப இது குறிஞ்சி மலரும் போது எழுதின பாடலா இது இருக்கலாம். எவ்ரி ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குறிஞ்சி பூக்கும் அப்படின்னா ஏதோ குறிஞ்சி பூத்த வருஷத்துல இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதிகமா பார்த்தோம்னா நம்ம வந்து சங்க இலக்கியங்கள்ல குறிஞ்சி பூ அதிகமா வர்றது இல்ல. காந்தல் தான் அதிகமா வருது. காந்தல், ஞாழல் இதெல்லாம் தான் அதிகமா வருது. குறிஞ்சி பூ அதிகமா நம்ம இது வரைக்கும் பார்க்கல. இந்த பாடல்ல குறிஞ்சி பூ வருது. கருங்கார் குறிஞ்சி மதனில் வான்பூ. அவ்வளவு அழகான பூ அது கிடையாது சரியா. மதன்னா அழகு. இங்க வந்து கரிய கால்களை உடைய அவ்வளவு வன்மையுள்ள மதன் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு வன்மை இல்ல. அது ரொம்ப நொய்மையான பூ தான் அது. அதாவது 12 வருஷத்துக்கு பூக்கிறது அப்புறம் மலை ஃபுல்லா பூக்கும் அப்படிங்கறத தவிர அழகு அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி ரொம்ப அழகுடைய மலர் எல்லாம் சொல்லப்பட முடியாது இல்லையா. அதனால மதனில் வான்பூ, கரிய காம்புகளை உடைய மதனில் வான்பூ. ஓவு கண்டன்ன இல்வரை இழைத்த நாறுகொள் பிரசம் ஊறு நாடற்கு. நிறைய பூக்கும் போது தேன் நிறைந்திருக்கிறது. பிரசம்னா தேன். தேன் கமழுகின்ற மலையாக அப்பொழுது அது மாறிவிடுகிறது. அப்புறம் அந்த வீடுகள் எல்லாம் அழகுற வரையப்பட்டதை போன்ற வீடுகள். ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே ஓவியத்துல வரைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கு மிகுந்த அழகு பொருந்திய செம்மையாக உண்டாக்கப்பட்ட வீடுகள். அந்த வீடுகளை கொண்ட குறிஞ்சி நாடனுடைய ஊர் அது. அவ்வை சாரி ஓவு கண்டன்ன இல்வரை இழைத்த. ஓவுன்னா சிற்பம், ஓவியங்கள். ஓவியத்தில் வரையப்பட்டதை போன்ற அந்த வீடுகள் நாறுகொள் பிரசம் ஊறு நாடற்கு. பிரசம்னா தேன். இவ்வளவு பூ பூத்திருக்கிறதுனால தேன் கமழுகின்ற அந்த நாட்டை உடையவனாகிய தலைவன் நாங்கள் கொள்ளுகின்ற அன்பு அளவிற்கு ஏன் அவனிடம் அன்பு இல்லை என்று தாய் வேலனை அழைத்து வெறியாட்டினால் நம்ம கேட்கலாமா அப்படின்னு சொல்லி தலைவி கிட்ட தோழிங்க கேட்கிறான். ரொம்ப அழகான கொஞ்சம் குறும்பும். உண்மையை இப்படி நேரடியா சொல்ல முடியாம மறைமுகமாக காதலருக்கு இதை சொல்லி நேரடியா அவன்கிட்ட சொல்ல கேட்க முடியாது இல்லையா. உனக்கே எங்க மேல அன்பே இல்லைன்னு கேட்க முடியுமா? முடியாது. வேற யார்ட்டையும் சொல்ற மாதிரி சொல்லி இந்த மாதிரி தன்னுடைய இதை வந்து புலப்படுத்துறார். ரொம்ப சாதுரியமான ஒரு பேச்சு. அதான் இந்த பாடல். பெரி பாடிய காமக்கண்ணியார் பாடியது. சூருடை நனந்தலை சுனை நீர் மல்க மால் பெயல் தலைய மண்ணெடும் குன்றத்து கருங்கார் குறிஞ்சி மதனில் வான்பூ ஓவு கண்டன்ன இல்வரை இழைத்த நாறுகொள் பிரசம் ஊறு நாடற்கு காதல் செய்தவும் காதல் அண்மை யாதனிற் கொல்லோ தோழி வினவுதம் பெய்மணல் முற்றம் கடிகொண்டு மேமலி கழங்கின் வேலர் தந்தே. வேலனை அழைத்து அன்னை வெறியாட்டும் போது நாம் இந்த கேள்வியை வேலனிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதான் இந்த பாடல். சரி, அடுத்த பாட்டு 269 எய்னந்தை மகன் இளம் கீரனார் எழுதிய பாடல். இது வந்து பாலைத்திணை. ஏன் பாலைத்திணை அப்படின்னா பிரிதல் நிமித்தமும் இங்க பரத்தின் காரணமாக பிரிந்து வந்த தலைவன் இங்க வந்து வாயிலுக்கு உள்ள வரா. வாயில் மறுத்தது தோழி, வாயில் மறுத்தது அல்லது செலவு அழுங்குவித்தது, போகாதே பிரிந்து போகாதே என்று மறுத்ததுமாம். 2 துறையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பரத்தையர் பிரிவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சரியா இருக்கிறதா இருக்கு. குறும்பை மணிப்பூன் பெரும் செங்கின்கிணி பாலார் துவர்வாய் பைம்பூ புதல்வன் மாலை கட்டில் மார்பு ஈர்பு ஒழிய இழிய அவ்வயிறு ஒழுகிய அவ்வாய் மான்னகை செயற்தீர் கொள்கை நம் உயிர் வெங்காதலி திருமுகத்து அலமரும் கண் இணைந்து அல்கலும் பெரும வள்ளியின் பிணிக்கும் என்னார் சிறு பல் குன்றம் இறப்போர் அறிவார் யார் ஆவர் முன் இயைவே. இங்க வந்து முதல்ல வரக்கூடியது குழந்தையை பற்றிய வர்ணனை. புதல்வன். எல்லா பாடல்களையும் சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாமே வந்து புதல்வனைத்தான் முன்னிறுத்தி பேசுகின்றன. மகளை குழந்தையாக மகளை சொல்ற மாதிரியான பாடல்கள் ரொம்ப குறைவு. மைந்தர் அப்படின்னு வந்தா கூட அது மகனை குறிக்கதாதான் இருக்கு. ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பது அப்படிங்கிறதுதான் மிக சிறப்பான ஒன்றாக கருதப்பட்ட ஒரு பேட்ரியாக்கல் சொசைட்டியினுடைய மைண்ட் செட் அது. மகளை அதாவது உடன் போகிற மகளை பத்தி பாடுற பாடல்கள் இருக்கு. மகள் இப்படி ஒழுக்கமாக குடும்பம் நடத்துகிறாளே என்று பாடுகிற பாடல்கள் இருக்கிறது. ஆனால் மகளை குழந்தையாக பாவித்து பாடிய பாடல்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஈவன் திருக்குறளையே கூட வந்து
மகன் அப்படிங்கிறதுதான் முன்னிறுத்தி பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இங்க வந்து மகரை தான் இது இந்த பாட்டுல சொல்லுது. குறும்பை மணிப்பூன். குறும்பை அப்படின்னா அழகுற அடிக்கப்பட்ட. எனக்கு குறும்பை அப்படின்னா வந்து இந்த தேங்காயில பூ வரும்போது நம்ம பார்த்திருக்கலாம். தென்னம் பாலை விடும்போது அது அரைக்கக்கூடிய அந்த ஒரு மணியை வந்து குறும்பை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. அந்த குறும்பையினுடைய அந்த ஷேப்பை பார்த்தோம் அப்படின்னா சின்னதா பூ மாதிரி இருக்கும். மேல 5 இதழ்கள் இருக்கா மாதிரி சின்னதா அப்படி இருக்கும். அதுக்கு மேல அப்படி இருக்கும். அது வந்து குறும்பை. குறும்பை போன்ற மணியுடைய இதுவும் இதுல குறும்பைக்கு என்ன நம்ம விளக்கம் கொடுக்குது. ஆனா குறும்பைங்கிறது இந்த தென்னம்பாலையில வரக்கூடிய அந்த பூக்கு தான் குறும்பை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல வடிக்கப்பட்ட மணி அந்த அந்த ஷேப்ல ஏதோ மணியை வந்து ஏதோ ஒரு ஷேப்ல பண்ணிதான் அந்த அணிகளெல்லாம் மாத்திருப்பாங்க இல்லையா. ஒண்ணு ஒரு ரவுண்டா இருக்கும், இல்லைன்னா இது அந்த மாதிரி இருக்கிறத வந்து பண்ணிருப்பாங்க. குறும்பை மணிப்பும் பெருஞ்செங்கிங்கினி அழகான கிண்கிணிகளை அணிந்த புதல்வன். பாலார் துவர்வாய். பால் அதாவது அன்னையிடம் மார்பு தாய்ப்பால் அருந்திய இந்த பால் அருந்திய வாயை உடைய சிவந்த உதடுகளை உடைய குழந்தை. பாலார் துவர்வாய். துவர்னா சிவந்த. அன்னையிடம் பால் அருந்தியதன் காரணமாக அவனுடைய உதடுகள் சிவந்திருக்கின்றன அந்த குழந்தையினுடைய. பைம்பூட் புதல்வன் அழகான பசிய இளம் குழந்தை. அது மாலை கட்டில் மார்பு ஈர்பு ஒழிய. கழுத்துல அணிந்திருக்கக்கூடிய மாலை அப்படியே இற்று விழும்படியாக அது அப்படி தோல் மேல ஏறி அப்படி மார்பு வழியா அந்த குழந்தை இறங்குது. குழந்தைய எப்படி தூக்கிட்டோம்னா அப்படி மார்பு மேல ஏறி அப்படி கீழே அப்படி இறங்கும் இல்லையா. அப்படி அப்படி இறங்குது. அவ்வயிறு ஒழுகிய அவ்வாய் மான்னகை. அது அப்படி குழந்தை விளையாடும் பொழுது அவள் தன்னுடைய பற்கள் தெரியும்படியாக சிரித்து மகிழ்கிறாள். குழந்தை வந்து கொஞ்சம் அப்படி விளையாடும் போது இவ்வளவு அழகான குழந்தை. இந்த குழந்தை அப்படி மார்மேல ஏறி அந்த மாலையெல்லாம் இட்டு போகும்படியாக விளையாடும் பொழுது அவளுடைய முகத்திலே புன்முறுவல் பூக்கிறது. இந்த காட்சியை பார்ப்பதற்கு ரொம்ப அழகான காட்சி இல்லையா. ஒரு அன்னையும் குழந்தையும் விளையாடி சிரிக்கிற காட்சி அப்படிங்கிறது வந்து யாரா இருந்தாலும் இப்போ ஒரு தந்தையும் குழந்தையும் விளையாடுற காட்சி அன்னைக்கு மகிழ்வுடையதாக இருக்கும். அப்ப அன்னையும் குழந்தையும் விளையாடுற காட்சி ஒரு தந்தைக்கு மகிழ்வுடையதாக இருக்கும். இப்ப வீட்டுல இருந்து பாக்குறது அப்படிங்கிறது வந்து இது ஒரு அழகான காட்சி. இது வந்து பார்ப்பவர்களை பிணிக்கக்கூடிய காட்சி. அதுதான் அடுத்தது சொல்றா. செயற்தீர் கொள்கை நம் உயிர் வெங்காதலி திருமுகத்து அலமரும் கண் இணைந்து அல்கலும். காதலியினுடைய முகத்தில் மலரக்கூடிய அழகான புன்னகையும் இந்த குழந்தை இப்படி ஏறி விளையாடி அந்த மாலையை வந்து சிதைத்து கொண்டு மார்பில் ஏறி விளையாடக்கூடிய காட்சியை பார்ப்பது என்பது பெருமை வள்ளியின் பிணிக்கும் என்னார். வள்ளினா கொடி. கொடியை போல கட்டி அப்படியே வீட்டுல இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படியே வந்து கொடியால அப்படி கட்டி விட்டுறது போல ஆயிடும். ஒரு சம்சார சாகரம் அப்படிங்கிறதே வந்து கொடி போல பிணைப்பதுதான் அப்படின்னுவாங்க இல்லையா. உனக்கு கால் கட்டு போடணும் அப்படின்னாலே வள்ளி போல கொடியை போல கட்டி வைக்கிறது அப்படிங்கிறது. ஆனால் இதையெல்லாம் விட்டு விட்டு வேறு எங்கேயாவது போகிறேன் என்று சொல்கிறவர்கள் சிறு பல் குன்றம் இறப்போம். எங்கேயோ தாண்டி எங்கேயோ போக போறேன். ஒண்ணு இது பொருள்வயிர் பிரிவுன்னு இந்த பாட்டை எடுத்துக்கிட்டோம்னா பொருள்வயிர் பிரிவதற்காக வேறு எங்கேயோ போக போறேன் அப்படின்னு சொல்றவங்க அவங்களுடைய இயல்பை நம்ம என்னன்னு சொல்றது. இவ்வளவு அழகான காட்சிகள் வீட்டிலேயே இருக்க இதெல்லாம் பார்த்து மனம் இன்புற்று வாழ்வதை விட்டுவிட்டு எங்கேயோ போக போறேன், பல குன்றங்களை தாண்டி போக போறேன் என்று சொல்பவனுடைய மனதினுடைய இயல்பை என்னவென்று சொல்வது. அறிவர் யாவர் ஆவர் முன் இயைவே. அவருடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை யார் எப்படி சொல்ல முடியும். இது ஒருவேளை பொருள்வயிர் பிரிவதாக இருந்தா இது வேற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் பரத்தையர் பிரிவை சொல்லுகிறது இந்த பாடல் அப்படின்னு சொன்னா இவ்வளவு அழகான காட்சி வீட்டிலேயே இருக்கு. நல்ல அழகான மனைவி, இளமையான மனைவி, புதல்வன் மிக அழகான ஒரு குழந்தை விளையாடுகிறது. தன் மனைவியும் குழந்தையும் விளையாடுகிற காட்சியை பார்த்து மகிழாமல் பரத்தையின் காரணமாக எங்கேயோ போயிட்டு எங்கெல்லாமோ சுத்திட்டு வீட்டுக்கு வர இந்த ஒரு ஆணினுடைய இயல்பை என்னன்னு சொல்றது. வீட்லயே இவ்வளவு அழகான காட்சிகள் இருக்கிறது. இதெல்லாம் விட்டுட்டு எங்கெங்கெல்லாமோ போய் சுத்திட்டு வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான மன இயல்பு இருக்கும் புரியலையே அப்படின்னு சொல்லி தோழி சொல்ற மாதிரி அப்படியும் இந்த பாடலை எடுத்துக்கலாம். இல்ல பொருள்வயிர் பிரிய கருதுபவர்கள் பல குற்றங்களை தாண்டி சென்று இப்படி அழகான விஷயங்கள் வீட்டிலேயே இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னு புரியலையே அப்படியும் எடுத்துக்கலாம். ஆனா ஒரு அழகான ஒரு பாடல். குறும்பை மணிப்பூன் பெரும் செங்கிணி பாலார் துவர்வாய் பைம்பூட் புதல்வன் மாலை கட்டில் மார்பு ஈர்பு இழிய அவ்வயிறு ஒழுகிய அவ்வாய் மான்னகை செயற்தீர் கொள்கை நம் உயிர் வெங்காதலி திருமுகத்து அலமரும் கண் இணைந்து அல்கலும் பெரும வள்ளியின் பிணிக்கும் என்னார் சிறுபல் குன்றம் இறப்போர் அறிவர் யார் ஆவது முன் இயைவே. இவர்களுடைய
இயல்பை நாம் என்னவென்று சொல்வது அப்படின்னு சொல்லி தோழி கேட்கிறான். இதோட நம்ம இந்த பாடல் நிறுத்திக்கலாம். அடுத்த வகுப்புல பார்க்கலாம் மீதி பாடல்.